விடுதலை சிறுத்தைகளை தொடர்ச்சியாக அவமதித்து வரும் திமுக. இத பத்தி தான் நம்ம இப்ப பேச இருக்கிறோம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில போட்டியிடுற துரைமுருகன், அ விசிகவுனுடைய மாவட்ட பொறுப்பாளர் அந்த பிரச்சார வாகனத்தில ஏறுறாரு. அத கீழ ஒரு முகம் சுளிச்சு கீழ இறங்க சொல்றாரு. 88 வயசு ஆகுது. இதுக்கும் பிறகு இந்த எம்எல்ஏ அவருக்கு தேவைதானா? அந்த அமைச்சர் தேவைதானா? அந்த அமைச்சர், அந்த எம்எல்ஏக்கான அந்த வெறி இன்னும் அடங்கல. 88 வயசுல போட்டி போடுற துரைமுருகனுடைய இந்த செயல் ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இது ஜாதி வெறியினுடைய உச்சம்னு தான் நம்ம சொல்லணும். இது தொடர்ச்சியா திமுகவுல ஜாதி அந்த ஒரு அந்த ஒரு ஜாதியினுடைய அந்த ஒரு வெறுப்ப விதைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, இப்போ என்னன்னா போற இடங்கள்ல தேர்தல் வேலை நடந்துகிட்டு இருக்கு. தேர்தலுக்கு போற அந்த ஓட்டு கேட்க போற இடங்கள்ல அந்த கொடிய கழட்டி அவமதிக்கிறது, போற பின்னாடி போற பொறுப்பாளர்கள அவமதிக்கிறது, இதெல்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த ம அ அப்பாவு எம்எல்ஏவா அவரு ஓட்டு கேட்க போற இடத்துல, அவருடைய வாகனத்தில பார்த்தோம்னாக்கா, அந்த வ கொடிய கழட்டி வச்சிருக்காங்க. ஏன் விடுதலை சிறுத்தைகள் கொடின்னாவே அவங்களுக்கு கசக்குதா என்னான்னு தெரியல. விடுதலை சிறுத்தைகளால ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிற நீங்க, அந்த கட்சியினுடைய கொடிய அவமதிக்கிறது, இந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள அவமதிக்கிறது, இப்படி தொடர்ச்சியா அவமதிச்சுக்கிட்டே இருக்கிற கட்சி தான் திமுக. இதுல அ ப மிகப்பெரிய ஒரு மதவாத கட்சி, ஜாதியவாத கட்சின்னு சொல்ற பாரதிய ஜனதா கட்சியில இப்படி ஒரு பட்டியல் சமூகத்தை எந்த கட்சி தலைவரும் அவமதிக்கல. பாட்டாளி மக்கள் கட்சியில எந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களையும் இந்த மாரி இறங்க சொல்லி அவமதிக்கல. கேட்டா இவங்க அது மதவாத கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மதவாத கட்சின்னு சொல்ற பாரதிய ஜனதா கட்சியில இப்படி ஒரு அவமானம் எங்கேயாவது நடந்திருக்கா? பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்கள யாரையாவது இறக்கி விட்டுருக்காங்களா கீழ? இல்ல. அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதியவாத கட்சின்னு சொல்றவங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில யாராவது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்கள இது மாரி இறக்கி விட்டுருக்காங்களா? அப்போ இங்க என்ன கட்டமைக்கப்படுதுன்னாக்கா, திமுகவினுடைய இது அது ஜாதியவாத கட்சி, அது மதவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள அந்த பிளவுபடுத்துற வேலைய செஞ்சுட்டு, விடுதலை சிறுத்தைகள என்னமோ இவங்க அந்த கட்சிக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து, ரொம்ப செயல்படுறா மாரி, அந்த கட்சிக்கான அங்கீகாரத்த தொடர்ச்சியா குடுத்துடுறா மாதிரி, அந்த கட்சிய தொடர்ச்சியா கிட்ட வச்சுக்கிட்டே, அத அவமதிச்சுக்கிட்டே தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் அதனுடைய தலைவர்களுக்கு தெரியாதா? அந்த பொறுப்பாளர்கள் என்ன தூக்கத்துல தான் இருக்காங்களான்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இதே தொடர்ச்சியா இதே போல தொடர்ச்சியா அவமதிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இத நம்ம இப்ப பேசி தான் ஆகணும் இத. இப்ப பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. இப்போ தேமுதிக இன்னைக்கு தேமுதிக எந்த கொள்கையும் இல்லாத தேமுதிகவ அழைச்சு இன்னைக்கு 10 சீட்டையும் குடுத்து, ஒரு ராஜ்யசபா சீட்டையும் குடுத்துருக்காங்க. அந்த ஒரு அந்த அந்த ஒரு மதிப்ப அந்த ஒரு கௌரவத்த விடுதலை சிறுத்தைகள் கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஏன் இதே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏன் அந்த ராஜ்யசபா சீட்ட குடுப்பதற்கான தகுதி இல்லையா? அத பெறுவதற்கான தகுதி அந்த கட்சிக்கு இல்லையா? இப்படியே தொடர்ச்சியா அவமதிச்சு வரும் திமுக, இத இப்படியே தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தா இவங்க சரிவை நோக்கி போறது கட்டாயம். என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியில திருமாவளவன் அவர்கள் அ காட்டுமன்னார்கோவில் தொகுதியில போட்டியிடுவதாக அறிவிக்கிறாரு. அது உள்கட்சி விவகாரம் அது. அதுல ம திமுகவினுடைய தலையீடு இருப்பதாக சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா, அப்படி ஒரு தலையீடு செய்யும் அளவுக்கு உள்ள ஒரு தலைவர் கிடையாது திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் நீங்க அவ்வளோ சர்வசாதாரணமா நீங்க எடை போட்டுற முடியாது. யாரும் போய் அழுத்தம் குடுத்துற முடியாது. இதுல இன்னும் ஆளூர் ஷானவாஸ், எஸ்.எஸ். பாலாஜி போன்றவர்கள்லாம் அதிருப்தியில இருக்கிறதுனால சொல்லப்பட்டாலும், யாரும் இந்த கட்சிய விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டாங்க.
அப்படியே இந்த கட்சியை விட்டு போனால் கூட திருமாவளவன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளும் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய இந்த ஒடுக்கப்பட்டவர்களுடைய ஒட்டுமொத்த மக்களுக்குமான முகமாக பார்க்குறாங்களுடைய மக்கள் வெளியிலேருந்து போகிற எந்த தலைவரும் போய் நான் தான் விசிகாவனுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர்னு வெளியில் போய் சொல்லிக்க முடியாது. விசிகா விட்டு வெளியில் போயிட்டால் சாதாரண ஒரு ஒரு மனிதனாக போயிட வேண்டியதான், அவ்வளோதான். அவர் வந்து எந்த ஒரு விசிகா உறுப்பினரும் அவங்க பின்னாடி யாரும் வந்துட போகிறதில்ல. அதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இந்த இடத்துல நம்ம கோட் பண்ணி காட்ட வேண்டியிருக்கு. என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளை வந்து இப்படி தொடர்ச்சியாக அவமதித்து வர்ற அந்த விஷயம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்களை அவமதிப்பதாக தான் நாம் பார்க்கல. அது வந்து அந்த ஒடுக்கப்பட்டவர்களுடைய அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அவர்களை தொடர்ச்சியாக அவமதிக்கிறதாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம ஏன் புரட்சியாளர் அம்பேத்கரை நம்ம அங்கே கோடிட்டு காட்டுறோம்னாக்கா, அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்காக இந்த பட்டியல் சமூகத்திற்காக தனி தொகுதிகள் கேட்டு பெறலைன்னா, அந்த சட்டத்திட்டத்தை அவர் கொண்டு வரலைன்னா, இன்னமும் வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ கூட வந்து பட்டியல் சமூகத்தில் யாரும் வர முடியாது. இன்னைக்கு வந்து 234 தொகுதிகள் இருக்கு. அந்த 234 தொகுதிகளில் 44 தொகுதிகள் வந்து எஸ்சிக்கும் எஸ்டிக்கு 2ம் 46 தொகுதிகள் பட்டியல் சமூகத்துக்காக இருக்கு. இந்த 46 தொகுதிகளில் வந்து பட்டியல் சமூகத்துக்காக ஒதுக்கப்படலைன்னா 46 எம்எல்ஏக்கள் வந்து பட்டியல் சமூகத்திலேருந்து வருவாங்களா? வரப்போறது இல்லை. அதை திமுகவும் அந்த செயலை செய்யாது, அதிமுகவும் அதை செயலை செய்யாது. இது தொடர்ச்சியாக வந்து நாம பேசுகிற விஷயம்தான். இது வந்து அவர்களுக்கான அங்கீகாரம், அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதே இல்லை. அப்படியே வந்து அவங்க தேர்தலில் வெற்றி பெற்று வந்தால் கூட ஒரு முறை ஜெயிச்சா மறுமுறை வந்து அவங்க வந்து நீக்கப்படுறாங்க. திரும்ப தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து தொடர விடுறதில்ல. அவங்கள வந்து மெயின் ஸ்ட்ரீமில் மீடியாவுக்குள்ளேயே அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்து காட்டுறதில்ல, உள்ளே வந்து பெரிய ஒரு பொறுப்பு கொண்டு வர்றதில்ல. அவங்க ஒரு முறை இருப்பாங்க, அதுக்கு பிறகு அடுத்த முறை வந்து அவங்கள விலகிட்டு அடுத்து வேற ஒருத்தரை போடுவாங்க. இதே துரைமுருகன் வந்து இந்த ஜாதி வரியோட செயல்பட்டாலும் துரைமுருகனோட பையனை வந்து வேலூர் எம்பிஆர் நியமிக்கிற கேண்டிடேட்டாக போட்டு ஜெயிக்க வச்சு இன்னைக்கு 2024 எம்பியா இருக்காருல்ல. எத்தனை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுடைய வாரிசுகள் வந்து எம்பியா இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க? எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? திமுக தான் கொடுத்துருக்காங்களா, இல்லை அண்ணா திமுக தான் கொடுத்துருக்காங்களா? திமுகவும் சரி அதிமுகவும் சரி எந்த கட்சியுமே வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களையோ தொடர்ச்சியாக வளர விடுவதில்லை. அப்படியே வளர்ந்தாலும் அவங்களுடைய வாரிசுகளை வந்து எங்கேயுமே வந்து அறிவிச்சதில்லை. எங்கேயுமே ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அறிவிச்சதில்லை. அவங்களுடைய வாரிசுகளை வளர விட மாட்டாங்க. இது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறவங்க எப்படி விடுதலை சிறுத்தைகளை மட்டும் வளர விடுவாங்க? அப்படிப்பட்ட ஒரு செயலை தான் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே வந்து பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் இப்போ வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னாக்க 543 பேர். அதில் வந்து 79 பேர் வந்து எஸ்சி சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும், அந்த எஸ்டி அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து 41 பேர். அதாவது வந்து மொத்தம் வந்து 120 பேர் வந்து அந்த பட்டியல் சமூகத்தில் வராங்க. இப்போ இந்த 120 பேர் வந்து பட்டியல் சமூகத்தில் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த 120 பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. அதை செய்யவே மாட்டாங்க. இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இப்போ நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு. ஏன்னாக்கா வந்து புரட்சியாளர் அம்பேத்கர்களுடைய பார்வை வந்து மிக தெளிவான ஒரு பார்வை. அந்த பார்வையை வந்து யாரும் பார்க்க முடியாது. அந்த பார்வையின் எப்படி இருக்கோ அப்படி செயல்படுற ஒரு தலைவர் தான் டாக்டர் திருமாவளவன் அவர்கள்.
அதனால தான் அவரை வந்து ஓரங்கட்டுறதுக்கு பார்க்குது திமுக அப்படின்னு நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா திமுக வந்து எங்கேயுமே வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அந்த உறுப்பினர்களுடைய வாரிசுகளை வளர விடுறதில்ல. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அந்த உறுப்பினர்களை, அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவர்களை வந்து வளர விடுறதில்ல. தொடர்ச்சியாக அவங்கள வந்து அவங்களுடைய பின்புலங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறை நிற்பாங்க, அடுத்த முறை வந்து நீக்கப்படுறாங்க. அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ 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 இதே ராசா அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு படித்தவர், ரொம்ப வந்து கல்வி புலமை உள்ளவர். அவர் வந்து இந்த ஆங்கில புலமை அவருக்கு ரொம்ப அதிகம் உண்டு. ஏன்னா அப்படி ஒரு புலமையான ஒரு பேச்சை வந்து பேசுகிற வந்து தலைவர் வந்து திமுகவில் யாருமே கிடையாது. ஆனால் திமுக அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கா அவருக்குன்னா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதே வந்து ஜாதியினுடைய வெறியில் உச்சத்தில் இருக்கிற துரைமுருகனுக்கு கொடுக்குற ஒரு பொறுப்பு வந்து ராசாவுக்கு கொடுத்துருக்காங்களான்னா இல்லை. ஏன்னா பொதுச் செயலாளர் வந்து துரைமுருகன் தான். ஏன்னா ஜாதி வரியை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிற துரைமுருகனுக்கு 13 தடவை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சட்டமன்றத்தில். அதில் வந்து 10 தடவை வந்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. இப்போ மறுபடியும் நிற்கிறார். 88 வயசுலேயும் இவர்களுக்கான அந்த பதவி வெறி, அந்த அமைச்சர் வெறி அடங்கல. இதை திமுக அப்படியே தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா அவர் விளக்குனாக்கா அது சரி வராது, அந்த கட்சிக்கு வந்து பெரிய கெட்ட பேர் வந்துடும்ல, அதனால அதை செய்ய மாட்டாங்க. இதே வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவங்க எப்போவும் அவங்க விலையை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. அதே போல் இப்போ அதிமுகவில் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான தனபால் அவர்கள இப்போ வந்து அவர் அப்ளை பண்ணியிருக்காரு, அந்த உறுப்பினருக்கு, அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லலை. அவர் சொல்லாமே அவரை வந்து வேற ஒருத்தரை அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. இப்படி வந்து இந்த ஜெயலலிதா அவர்கள் கூட இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த தொலைநோக்கு பார்வை அவங்கள்ட்ட உண்டு. ஆனால் உண்மையாகவே எடப்பாடிக்கிட்டே அந்த இது இல்லை. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் அந்த தொலைநோக்கு பார்வை இல்லை. அவங்க வந்து கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளையும் அந்த அழிக்கிற வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்போ அவங்களுடைய செயல்பாடாக இருக்குது. அதுவும் இப்போ தேமுதிக இப்போ உள்ளே கொண்டு வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து எல்லா இதையும் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சுருக்குறாங்க. அந்த ஒரு இதை வந்து விசிகாவுக்கு கொடுக்க மட்டும் அவங்களுக்கு வலிக்குது, கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னா அவங்களுக்கு வலிக்குது. ஏன்னா இந்த 2 கட்சிகளும் வந்து ஜாதியவாத மதவாத கட்சிகள்னு வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு நேர் எதிராக போராடக்கூடிய ஒரு கட்சிகள். ஆனால் இதில் நாம் பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு பார்வை என்னன்னு கேட்டாக்க, ஜாதியவாத கட்சி மதவாத கட்சின்னு சொல்கிற பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் பாரதிய ஜனதா கட்சியிலையும் இப்படி ஒரு அவமதிப்பு கிடையாது. எங்கேயுமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களை வந்து அவங்க அவமதிக்கிறதே இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய பார்வை மாறுபட்டு தான் இருக்குது. ஆனால் திமுகவில் தான் இப்படி ஜாதிய பார்வை, மிக அதிகமான ஜாதிய பார்வை ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா மட்ட தலைவர்களிடையும் அது இருக்குது. அப்படிங்கிறத கூறி வேறொரு பதிவில் நாம் பேசுவோம் என்று கூறி இந்த பதிவை நாம் தோடு முடித்துக் கொள்கிறோம்.